இன்னைக்கு சுகர் பேஷண்ட்டுக்கு நிறைய பேருக்கு நிறைய சந்தேகம் இருக்குது. என்ன சாப்பிடலாம்? எப்படி பண்ணலாம்? என்னென்ன வேலைகள் செய்யலாம்? என்ன உடற்பயிற்சி செய்யலாம்ன்னு நிறைய கருத்துக்கள், தவறான கருத்துக்களும் நிறைய இருக்குது. சரியான கருத்துக்களும் நிறைய இருக்குது. இதுல நாம நம்ம சித்தர்கள் கூறியபடி ஒரு நாளைக்கு நாள் ஒழுக்கம் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஒரு ஒரு நாளை நீங்க எப்படி எந்திக்கணும், எப்படி தூங்கணும், எப்படி குளிக்கணும், எந்த சமயத்துல சாப்பிடணும், என்ன சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பழக்க வழக்கங்கள் சொல்லி வச்சிருக்காங்க. அந்த நாள் ஒழுக்கத்தை நம்ம ஒழுங்கா பயன்படுத்தினாலே ஒரு 50% சுகர் நமக்கு குறையும். அந்த 3 மாச சுகர் HbA1c சொல்லக்கூடிய 3 மாச சுகருமே நல்ல மாற்றம் தெரியும். உணவு மாற்றம், நம்ம வாழ்க்கை முறை மாற்றம். முதலில் செய்ய வேண்டியது இரவு உணவை நைட்டு ஒரு 7 மணிக்கு முன்னாடி சாப்பிடுங்க. அது நிறைய பரவிட்டு இருக்குது. எளிமையான உணவா சிறுதானிய உப்புமா, சிறுதானிய பொங்கல் இப்படி சாப்பிட்டாலே உங்களுடைய HbA1c லெவல் இரவு முழுவதும் உங்களோட சுகர் நார்மலா இருக்கும். அதே உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். நாள் ஒழுக்கம் சொல்லப்பட்டதுல காலையில எந்திரிச்சு காலையில இலகுவான உணவு. காலையில எந்திரிச்ச உடனே எந்த ட்ரிங்க்ஸோ, எந்த காஃபியோ, டீவியோ எதுவுமே குடிக்காம எளிமையான உணவை ஒரு 9 மணிக்கு மேல பயிர் வகைகள், முட்டை, காய்கறிகள் இப்படி லகுவா எடுத்துக்கலாம். மத்தியானம் கொஞ்சம் நல்ல உணவு எடுத்துக்கலாம். காலையில் ஒரு 40 நிமிஷம் நடைப்பயிற்சி அந்த மாதிரி. இரவு உணர்வுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு, ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு ஒரு 40 நிமிஷம் இந்த மாதிரி நடைப்பயிற்சி, உடற்பயிற்சியோ, சைக்கிளிங்கோ இப்படி பண்ணா சுகரோட அளவு ஒரு 20-30 பாயிண்ட் அதிகமாகிறது குறையும். அப்புறம் சுகரை மாத்திரைகளை அதிகப்படுத்த வேண்டிய சூழ்நிலை உருவாகும். ஒவ்வொரு உணவுக்கு பின்னாடியுமே உடனே உட்காராம ஒரு 15 நிமிஷம் உணவுக்கு பின்னாடி திரும்ப நீங்க ஒரு 15 நிமிஷம் நடக்க ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்க. நடந்துனீங்கன்னா 10 15, 20, 25 அளவுக்கு சுகரோட அளவு குறையும். 3 மாச சுகரையும் ஒரு நல்ல மாற்றம் தெரியும். ஒருவேளை சிறுதானியம், ஒருவேளை பயறு, முட்டை, காய்கறி வகைகள், ஒருவேளை அரிசி அல்லது மட்டை அரிசி, சாமை அரிசி போன்ற சிறுதானிய அரிசி வகைகள் போன்றவைகளை சாப்பிட்டு வந்தால் உங்களுக்கு சுகரோட அளவு முற்றிலுமே நல்ல நிலைக்கு நீங்க மருந்துகளை அளவை குறைக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும்.